கண்ணாடி எப்படி டாக்டர் கௌரி கண்ணும் தெரியாதா? ஸ்டைல். ஹலோ பிள்ளைலா, வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் கௌரிமா. ஹலோ கௌரிமா. சரி, இன்னைக்கு நீங்களா உங்கள் பேக்கை கொடுக்குறீங்களா இல்லை நானே உங்கள் பேக்கை வேலையாடலாம்? இந்த பேகு எப்போ வாங்குவீங்க? இந்த பேக் வந்து போன வருஷம் லாஸ்ட்டில் வந்தேன். போன வருஷம் கடைசியாக வாங்கினீங்க? ஏதாவது அக்கேஷனுக்காக வாங்கினீங்களா? இல்லை, தேவைக்காக தான். இல்லை, நல்லா எல்லாமே போட்டுக்கலாம். சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும். அதெல்லாம் வாங்கினேன். எல்லா பொருளும் அதில் போட்டுக்கலாம். இப்போலாம் ஹேண்ட் பேக் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்குலாம் வருதான். எத்தனை லட்ச ரூபாய்க்கு வாங்குனீங்க? இது வந்து ஒன்லி, எனக்கே சந்தேகமாக இருக்க, ஒன்லி 2000. ஜீன்ஸ் மெட்டீரியல். எஸ், மெட்டீரியல். சரி, முதல்ல இந்த குட்டி பவுச்சில் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த குட்டி பவுச்சில் வந்து இந்த எனக்கு வந்து சாரி பின் இருக்குது, ஒரு ஸ்டோன் பின் இருக்கும். அது விழுந்துடக்கூடாது. ஓகே, வேறு இதில் அவ்வளோதான் இருக்கும். சைடில் தான் மற்ற பின் இருக்கும். பின்னு, சேஃப்டி பின்னு, ஹேர் பின், ஊக்கு எல்லாமே இருக்கும். சைடில் வச்சுருக்கீங்க. இந்த இருக்கலாம். இது எங்கேயாவது போனால் பூ வைக்கிறதுக்கு. ஆமாம், பூ வைக்கிறதுக்கு. அப்புறம் அது வேறு இருக்குது. ஊக்கு சேஃப்டி பின் இருக்குது. இதில் இருக்கும். எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த சைடு பார்த்தாச்சுங்களா? பார்த்தாச்சு. அப்புறம் இது வந்து ஒரு ரிட்டையர்ட் உமன்ஸ் ஹேண்ட்பேக். இந்த ஹேண்ட்பேக்கில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஜிப்பில் இருக்குது, பென் இருக்குது, வேறு ஒன்லி பென்னு. ஒரு முக்கியமானது ஒரு பில்லு இருக்குது. ஆமாம், பென் இருக்குது. அப்புறம் பேக்குள்ள நம்ம வந்து ஆக்ட்ரஸ் பேக்லாம் வந்து நிறைய பேர் பார்த்துருப்போம். இது வந்து கௌரிமாவோட பேக்கு. இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஒரு நோட் பேடு, ஒரு பென் வச்சுருக்காங்க. வேறு என்ன? அது எப்போ வேலை பார்க்குற காலத்துல வந்து ஒரு டைரி, பென்னு அதுலேயே இருக்கும். ஓகே, இது வந்து குறிப்பெடுக்குது. மிரர். நல்லதை மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். கெட்டது யாராவது காமிச்சாங்கன்னா அதை வந்து திருப்பி காமிக்க மாட்டேன். மல்லி நல்லது ரிஃப்ளெக்ட் பண்ணும். இது இந்த பவுடர் தான் எனக்கு பிடிக்கும். நீங்கள் வந்து கோகுல் சாண்டில், மைசூர் சாண்டலும், கோகுல் சாண்டலும், குட்டி குராவும் தான் யூஸ் பண்ணுவேன். வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். குட்டி குரா அது சின்ன பிள்ளைலேருந்து அதான் பிடிக்கும். இது என்னது? ஒரு பவுச். இது வந்து அவசரத்துக்கு எமர்ஜென்சி ட்ரக்ஸ் எனக்கு. ஓ, ரிட்டையர்டு அசிஸ்டன்ட்னு பேக்லேயே இவ்வளோ மாத்திரம் வச்சுருக்காங்க. ஆமாம், இதில் எல்லாம் மற்றவங்க கொடுக்குறது உங்களுக்கு மாத்திரம். எனக்கு ஒன்லி எனக்கு. இன்னும் மற்றவங்க கொடுக்கக்கூடாதுல்ல. நான் ரிட்டையர்ட் ஆகிடுச்சு. ஊசியெல்லாம் வச்சுருக்கீங்க? எல்லாமே இருக்கும். ஊசியெல்லாம் வச்சுருக்காங்க. அது திடீர்னு வயிறு பிடிச்சிடும். அதனால் அந்த சமயம் எந்த நேரம் தெரியாது. அதுக்காக திடீர்னு வச்சுருக்கேன். கடவுள் கோவில். வேறு என்ன வச்சுருக்கீங்க? இது வந்து ஒயிட்ஸ் இருக்குதா இல்லை சும்மா இது பண்ண இருக்கு. ஓ, ரிமூவர், நெயில் பாலிஷ். இதுவும் க்ரீன் தானா? எனக்கு க்ரீனுக்கு ஒரு அளவே இல்லையா? இந்த ரிங்கும் க்ரீன் தான். க்ரீன் ரிங். இது எது போடுறதோ அது மேட்சா. சூப்பர். ஃபேஸ் வாஷ். நான் கூட ஃபேஸ் வாஷ்லாம் வச்சுக்க மாட்டேன். ஃபேஸ் வாஷ் வச்சுருக்காங்க. ஹிமாலயா. இது வேலை அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, சும்மா அவங்க பேக்கில் எல்லாம் வச்சுருக்காங்க. வேலை பார்க்குற காலத்தில் இருந்து சீப்பு. நாங்கள் வந்து எக்ஸாஜரேஷன்லாம் பண்ண மாட்டோம். உண்மையாக இருக்கிறது தான் காமிக்கும். ஃபேர் அண்ட் லவ்லி. இது நமக்கு தேவையா? ரொம்ப தேவை. இது வந்து இன்றைக்கு நேற்று போடலை. எனக்கு விவரம் தெரிஞ்சு 1984 போடுது. ஃபேர் அண்ட் லவ்லி ஒன்லி அது மட்டும் தான் போடுவேன். இப்போ ஃபேர் அண்ட் லவ்லி சொல்லக்கூடாது தெரியுமா? இதுக்கு பேர் வந்து க்ளோ அண்ட் லவ்லி. க்ளோ அண்ட் லவ்லின்னு பேர் மாற்றியாச்சு. ஆனால் நான் போட்டது வந்து அதானே. ஓகே, இது சார்ஜ் இல்லை. சரி, இவ்வளோ நேரம் இருக்குது. அது உங்கள்கிட்ட காமிக்கும் போது உங்களுக்கு பயங்கர பவர்ஃபுல்லான டார்ச் தான் சார்ஜ் இல்லை. ஆமாம், உச்சியில் உள்ளது கூட இருக்கும். வேறு என்ன வச்சுருக்கீங்க? விக்ஸ் பேப்பர். கால் வலிக்கு. கால் வலி. ரிட்டையர்டுங்க. அதை நான் நல்ல. ஓகே, அவங்களுடைய பேக்கில் என்னெல்லாம் இருக்குன்னு இப்போ தான் நான் பார்க்குறேன். ஒரு பர்ஸ். எவ்வளோ கேஷ் வச்சுக்கிறீங்க? ரிட்டையர்ட் ஆகிட்டு எவ்வளோ இருக்கும்? ரிட்டையர்ட் ஆகிட்டு தான் மாதம் கரெக்டாக கேஷ் வரும். படா திட்டு வச்சுருக்கீங்களா? படா திட்டு எங்கே வச்சுருக்கேன்? இவ்வளோதான். 100 200 இருக்குது. ரிட்டையர்டில் இல்லை 500 1000 இருக்கும். இது நம்மளுக்கு எப்போ உள்ள நம்மளுடைய நண்பன் ஃபோன். யார் இருந்தாலும் இல்லாட்டிலும் ஆர்டர் கட்டப்படியே இது இருக்கணும். இது இருந்தால் தான் தூக்கமே வருது. ராத்திரி அதை நோண்டிகிட்டே பார்த்துட்டே இருந்தால் தான் தூக்கம்லாம் வருது. நீங்கள் கவர்மெண்ட் சேனலில் நிறைய பேர் கமெண்ட்ஸே பண்ணுறதில்ல. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டையும் கௌரிமா உட்காந்து வாசிப்பேன். ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன பல்காக வச்சுருக்கீங்க? ஆமாம், எப்பவும் குற்றாலம் போண்டிருக்கு. அங்கங்கே போகும்ல, கேம்புக்கு வரும்ல.
அதனால எல்லாமே இருக்கும். எல்லாமே வேற என்ன என்ன? வேற என்ன? திஸ் இஸ் மை கண்ணாடி. கண்ணாடி. அப்படி டாக்டர் கௌரி கண்ணும் தெரியாதா? ஸ்டைல் பவர் கிளாஸ் தான். ஆனால் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ணதுக்கு. ஓகே. அப்புறம் கௌரிமா வந்து எப்படி தெரியுமா, எந்த நேரம் மேக்கப்பில் தான் இருப்பாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, நாங்களே ஒரு இதுக்கு வந்திருக்கோம், உங்களை பார்த்தா பளிச்சுன்னு இருக்கீங்களே அப்படிம்பாங்க. இது வந்து லிப்ஸ்டிக். எங்கள் டைரக்டர் டைரக்டர் லிப்ஸ்டிக். ஆஹா. அது போட்டு பார்ப்போம். லிப்ஸ்டிக் இது பர்ஃப்யூமா? எஸ். பாக்கெட் பர்ஃப்யூம். ஆமாம். கொஞ்சம் மேலே தடவி பாருங்கள், மயங்கிடுவீங்க. சாண்டல் வாசனை. கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க. அப்புறம் இது ஒரு முக்கியமானது இருந்துச்சா, இது வந்து ஹெட்செட் வைக்கிறதுக்கு ஒரு பவுச். இது வந்து வேப்பர் ராப்போடைய அது வந்து இன்ஹேலர். இது வந்து அமிர்தஞ்சன். ஆமாம். யூஸ் பண்ணுங்க. நல்லதாக இருக்கும். தெரியாமல் பட்டுச்சுன்னா காந்தி எடுத்துரும். இது சிசர். சார் எதுக்கு பின்னி சார்? பூ வெட்டலாம், ஒரு அவசரத்துக்கு எல்லாமே இருக்கும் பேக்கில். நெயில் கட்டர். நெயில் கட்டர். அதுக்கப்புறம் ஒரு இது வந்து கிராம்பு. பல்லுக்குள்ள அன்றைக்கி வந்து சிப்புன்னு போச்சுல, ஒரு பல்லு இருக்குதுல திடீர்னு வலி வந்துடும். அந்த கிராம்பு பொடி, கிராம்பும் மஞ்சளும் சேர்த்து முடிக்க எப்பவும் இருக்கும். எமர்ஜென்சி ட்ரக்ஸில் இது ஒன்று. இதை எடுத்து அப்படி வச்சாச்சுன்னா போயிடும். கிராம்பு, மஞ்சள், உப்பு ஒரு பேக்கெட். ஓகே. கௌரிமா ஐப்ரோ யூஸ் பண்ணல, அதுக்கு லைட்டாக ஒயிட் அங்கங்கே இருந்தால் இதை டச் பண்ணதுக்கு. நிறைய மேக்கப் ஐட்டம் வச்சுருக்கீங்க. இது எப்போவுமே இருக்கும். என்கிட்ட வாங்கி எல்லாம் போட்டு போவாங்க. இன்றைக்கி நேரத்தில் இல்லை, நான் டியூட்டியில் இருக்கும்போது கூட எல்லோரும் அப்படி தான் வாங்குவாங்க. இது வந்து என்னுடைய ஐப்ரோ, என்னுடைய ரொம்ப ஐப்ரோ பென்சில். இது இல்லாமல் நான் வெளியில் கிளம்பவே மாட்டேன். எல்லோரும் குளிச்சு மஞ்சள் போட்டு குளிச்சு போட்டு வைப்பாங்களா, நான் ஐப்ரோ போடாமல் வெளியே வர மாட்டேன். ஐப்ரோ பென்சில் சீவி கடைசி எட்டுக்கே போயிடுச்சு. கொஞ்சம் சேஞ்ச் அவசரத்துக்கு. அவ்வளோ பஸ்ஸில் போகிறது இல்லை, மெஜாரிட்டி காரு, பைக்கு அப்படி தான் போகிறது. ஆனாலும் ஆசைப்பட்டு எனக்காவது போடணும், சும்மா கையில் வச்சுக்கிறது. தைராய்டு டேப்லெட். இது எல்லாம் இருக்குன்னு நினச்சி பயப்படாதீங்க. எனக்கு ஒன்றுமே செய்யாது. எனக்கு சுகர் இருக்குன்னு சொல்லிட்டு செக்கப்புக்கு போய் போவோம் எப்பவும். அப்போ அன்றைக்கி கால் ரொம்ப காந்திட்டு, அப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போ நான் சொல்லுவேன், எனக்கு சுகர் இருக்காது, எனக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும், ஆனால் இனிப்பு நோய் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போவேன். அந்த லேப்லேயே சொல்லுவாங்க, அவங்க பாருங்க வரும்போதே ஸ்மைலிங்காக வராங்க, சிரிச்சுட்டே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு இருக்காது அப்படிம்பாங்க. அதே தான் அப்படிம்பேன். என் ரிப்போர்ட்டை பார்த்தா ஒன்றுமே இல்லை, சுகரே இல்லை. நான் போகும்போதே நல்லா சீனி போட்டு தான் சாப்பிடுவேன். அது ஸ்வீட்டு கடையில் உள்ள திருநெல்வேலி ஸ்வீட் ரொம்ப இஷ்டம். எல்லாம் வந்து இன்னைக்கு கௌரிமா ஹேண்ட்பேக்லேருந்து எடுத்திருக்கோம். உங்களோட ஹேண்ட்பேக் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. இதில் சில ஐட்டம் உங்கள் ஹேண்ட்பேக்லையும் இருக்கும். இது வந்து ஒரு ரிட்டையர்ட் உமனோட ஹேண்ட்பேக் எப்படி இருக்குங்கிறத ஒரு க்யூரியாசிட்டியில் இன்றைக்கி அவங்களோட ஹேண்ட்பேக்கை ஹண்ட் பண்ணிட்டோம். அண்ட் ப்ரீவியஸான வீடியோவில் நாங்கள் சொன்ன கிவ்அவே 500 சப்ஸ்கிரைபர்ஸை நாங்கள் ரீச் பண்ணும்போது நாங்கள் ஒரு கிவ்அவே போட போகிறோம். அப்போது மாஹிமா வச்சுட்டு போன வீடியோவில் யாரெல்லாம் நீங்கள் வந்து அந்த வீடியோவில் நீங்கள் இன்னும் கமெண்ட் பண்ணலன்னா இன்னும் உங்களுக்கு 24 hours டைம் இருக்குது. அந்த 24 hours டைமுக்குள்ளே போய் கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் நேம்ஸ் எல்லாத்தையும் ஒரு லாட்டில் எழுதி போட்டு அதிலிருந்து நாங்கள் ஒரு லக்கி வின்னர் செலக்ட் பண்ண போகிறோம். 500 சப்ஸ்கிரைபர், எல்லாரும் 5000 10,000 பண்ணுறாங்க. நாங்கள் 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண உடனே நாங்கள் அந்த லாட்டில் இருந்து ஒரு ஷீட் எடுத்து அதில் வர நேமுக்கு ஒரு சாரீ ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். இது நாங்கள் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ போட்டுருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். கௌரிமாட்டிலிருந்து ஒரு சாரீ அண்ட் ஒரு தேங்க்யூ நோட் உங்களுக்கு வரும். நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,